ஹாய், இது என்ன கிச்சன் இப்படியெல்லாம் இருக்குது, பாத்திரமெல்லாம் கீழே விழுந்து கிடக்குன்றது தானே பார்க்குறீங்க. இந்த கிச்சனை நாங்கள் இப்போ வந்து ரெனோவேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்கோன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா 40 years ஓல்டு ஹவுஸு. ஸோ கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால இந்த கிச்சன் ஃபுல்லாகவே வந்து ரெனோவேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிச்சன் ஃபுல்லாக எனக்கு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 daysக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இதில் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் அதை என்னன்றதையும் நடுவில் சொல்கிறேன். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து உடச்சி எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை. ஸோ இந்த ஓல்டு கவுண்டர் டாப் மேலே போட்டிருக்கிறதுமே கிரானைட் தான். ஸோ அது எல்லாமே டேமேஜ் பண்ணாமல் எடுக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே எடுத்திருந்தாங்க, வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டே இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. டே 2 பார்த்திங்கன்னா புது கவுண்டர் டாப் போடுறதுக்காக அந்த பலகையெல்லாம் வச்சு சாரம் தான் போட்டுட்ருந்தாங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் டாப்போட ஹைட்டு தான். யார் அந்த இடத்துல நின்று குக் பண்ணுறாங்களோ கிச்சனில், ஸோ அவங்களுக்கான ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கவுண்டர் டாப்போட ஹைட்டையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறவங்களுக்கு. நாங்கள் இந்த கவுண்டர் டாப் ஹைட்டை 1க்கு 10 வாட்டி செக் பண்ணியிருப்போம், கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம குக் பண்ணும் போது எந்த ஒரு ஷோல்டர் பெயினோ இல்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸோ இல்லாத மாதிரி தான் கவுண்டர் டாப் ஹைட் எப்போவுமே போட்டுக்கணும். ஸோ அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. எங்களோட பழைய கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் இந்த கவுண்டர் டாப் இருக்கும். ஆனால் இப்போ ரெனோவேட் பண்ணும் போது நாங்கள் இந்த பக்கமும் வந்து மேடை போட சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான வேலையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டே 2 பார்த்திங்கன்னா இந்த பலகையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த கலவையெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. இது வந்து டே 3. டே 3 என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பழைய கிச்சனில் வந்து எங்களுக்கு கீழே ஷெல்ஃபில் இந்த மாதிரி கடப்பக்கல் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கடப்பக்கல் வேணால் எல்லாமே புதுசு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு இந்த கடப்பக்கல் எடுத்து நாங்கள் பின்னாடி எங்களுக்கு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கட்டிடலான்னு சொல்லி தான் அங்கே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வேலை தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. எங்களோட ஓல்டு ஜிங்க்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ எந்த டேமேஜும் இல்லாதனால அதையே யூஸ் பண்ண சொல்லிட்டோம். ஸோ மீன்வைல் செகண்ட் டே பார்த்திங்கன்னா போட்ட மேடையெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டே அன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் வேலை கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கிச்சன் ரெனோவேட்டோ இல்லை புது கிச்சன் கட்டுறீங்கன்னா எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ப்ளக் பாயிண்ட்ஸ் வைக்க முடியுமோ அந்த இதெல்லாம் வச்சுக்கோங்க, ஸ்விட்சஸ் எல்லாம். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம திரும்ப வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும், பார்க்க நீட்டாகவும் இருக்காது. இது வந்து டே 4. டே 4 என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவரெல்லாம் பூசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து 40 years ஓல்டு ஹவுஸ் அப்படின்றதுனால செவரெல்லாம் கொஞ்சம் லெவல் இல்லை. ஸோ நாங்கள் எல்லா இடத்துலையுமே டைல்ஸ் ஒட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து செவரெல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணி பூசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் டே 4 நடந்துட்டு இருந்தது. ஸோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பலகை எல்லாமும் எடுத்துட்டாங்க. ஸோ டே 5 பார்த்தீங்கன்னா சாண்ட் பெட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சாண்ட் பெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் கட்டிங்க்கு தான். ஸோ கிரானைட் எல்லாமே நாங்களே சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி லெவல் பண்ணிடுறதுக்காக இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிரானைட் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு உள்ள கவுண்டர் டாப்பில் லெவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை போடுறதுக்கு. ஸோ எங்களோட கவுண்டர் டாப் ஒரு சைடு பார்த்திங்கன்னா 11 feet. ஸோ நாங்கள் ஒரே லென்த்தாக உள்ள கிரானைட்டு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப ஹெவியாக இருந்தது. 3 பேர் தூக்கியும் வந்து அந்த கிரானைட்டை தூக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து இதில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிரானைட் செம்ம ஹெவியாக இருக்கிறதுனால 3 பேரால் ஹோல்ட் பண்ணவே முடியல. நாங்கள் கிரானைட் வாங்க போன இடத்துலையுமே சொன்னாங்க 11 feet வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 6 feet and 5 feet தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ லே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தான் வந்து 11 feet ஒரே இதுவாக போட்டால் தான் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும்னு சொல்லி 11 feet சூஸ் பண்ணியிருந்தோம். பட் அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப திக்குன்னு தான் இருந்ததுன்னு சொல்லணும். கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்ட்டு. ஸோ அந்த வீடு கட்டும் போது ஒரு பொருளும் வீணாகாமல் நம்மளுக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ண வைக்கணுன்றதுனால நம்மளுக்கு அது ஒரு பொருளையும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு டென்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து இந்த கிச்சன் ரெனோவேஷன்லேயே நிறைய ஃபீல் பண்ணோம். ஒரு வழியாக ஒரு சைட் கிரானைட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போது வந்து அதில் லெவலிங் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம மேடையை அலம்பி விட்டோம்னா தண்ணி எல்லாமே வந்து ஜிங்க்குக்கு போகும். இது வந்து இன்னொரு பக்கம் மேடைக்காக இந்த கிரானைட் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட லென்த் பார்த்திங்கன்னா 6 ஃபீட்டு. கவுண்டர் டாப்பில் கிரானைட் எல்லாம் லே பண்ணி முடிச்ச அப்புறம் டே 6 வந்து அந்த கவுண்டர் டாப் கீழே பூச்சி வேலை தான் நடந்துட்டு இருந்தது. டே 7 டே 8 3 நாள் தொடர்ந்து இந்த கவுண்டர் டாப் கீழே இருக்கிற எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. டே 9 பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லே பண்ணுற வேலை தான். நாங்கள் எல்லாமே கேஏஜி டைல்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். நார்மலாக கிச்சனுக்குன்னு சொன்னால் எல்லாருமே சின்ன டைல்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய டிசைன்ஸும் இருக்கும். பட் எங்களுக்கு வந்து அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி 4x2 டைல்ஸ் தான் போடணும் கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய டைல்ஸ் லே பண்ணும் போது. டே 10 வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப்க்கு பீடிங் கொடுக்கறதுக்கு தான் அளவு பார்த்துட்ருக்காங்க. ஸோ பீடிங் கொடுக்கறது வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். மீன்வைல் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருந்த சிம்னியை வந்து டெலிவரி வந்திருந்தது. ஸோ இது வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த சிம்னியை. இதோட அன்பாக்சிங் இன்ஸ்டலேஷன்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் பீடிங்கை ஒட்டுறதுக்கு இந்த அரல்டைடுன்ற இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் இந்த பேஸ்ட்லாம் உறிஞ்சி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இது வந்து டே 13 எடுத்த வீடியோ. 75% ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நான் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே தானே ஒர்க் பண்ண போகிறாங்க, மேலே லேஃப்ட்லலாம் ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லா பாத்திரத்தையும் சாமான் எல்லாம் மேலேயே தூக்கி வச்சிடலான்னு சொல்லி நிறைய பொருள் எல்லாமே லேஃப்ட்லேயே போட்டுட்டேன். ஸோ டஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டஸ்ட்டு எனக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக் நான் பண்ணது. ஸோ அந்த மாதிரி யாருமே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஒரு கிச்சன் ரெனோவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிவிட்டு அந்த கிச்சனை எம்டியாக கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்னும் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை, பட் பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டே 14 பார்த்திங்கன்னா நல்லபடியாக பாலும் காய்ச்சிட்டோம் அன்றைக்கி. பட் எந்த இதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சு குக்கிங்லாம் பண்ணலை, இன்னும் ஒர்க் முடியாதனால. ஸோ பால் மட்டும் அன்றைக்கி காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தோம். பால் காய்ச்சினதுலேருந்து 3 டேஸ்க்கு அப்புறமா தான் இந்த பெயிண்டிங் வேலையே ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். ஏன்னா கண்டினியூஸாக இந்த வேலை இருந்ததுனால எங்களுக்குமே வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு வீடெல்லாம். ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ கிச்சன் ரெனோவேஷன்லாம் 90% முடிஞ்சிருச்சு. ஸோ வாங்க இப்போ புது கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒர்க் வந்து ஒரு 90% முடிஞ்சிருச்சிங்க. ஸோ இன்னும் ஒரு 10% க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் புது கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து 40 years ஓல்டு ஹவுஸ் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு ரெனோவேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவும் போல் எஸ்எஸ் ஜிங்க் தான் போட்டிருக்கோம். தென் இது ஜிங்க்கு ஏற்ற மாதிரி டேப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் இதில். ஸோ இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் தான் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து செமி மாடுலர் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லி மாடுலர் வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கடப்பாக்கல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அதை கட் பண்ணாமல் சிங்க் ஏரியாவுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுக்க சொல்லிட்டோம். ஸோ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க கீழே. ஸோ கீழெல்லாம் இருந்த டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டோம் அந்த இடத்துல. ஸோ இந்த ஏரியா மட்டும் இன்னும் டைல்ஸ் ஒட்டாமல் இருக்குது. இது வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே.
ஸோ ஜென்ரலாக வந்து சிலிண்டருக்கான பைப் போகிறதுக்கு நம்ம கிரானைட்டில் இங்கே வந்து ஹோல்ஸ் போடுவாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி வாலில் வந்து ஒரு பைப் கொடுத்து ஸோ அதை வந்து கீழே இருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஸோ போட்டிருக்கோம். ஸோ பைப் வந்து நம்ம இந்த பக்கமாகவே கொடுத்துக்கலாம். சிலிண்டரோட பைப்பு கிரானைட்டில் வந்து ஹோல்ஸ் போட வேண்டாம். தென் இங்கே மட்டும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது இந்த கீழே ஏரியாலலாம். ஸோ டைல்ஸ் ஒட்ட வேண்டியிருக்கு பேலன்ஸு. ஸோ இங்கே இருந்த 3 ஷெல்ஃபில் ஒரு ஷெல்ஃப் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஒரு மேடை மாதிரி போட்டுட்டோம் இந்த பக்கம். ஸோ இந்த டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஜி டைல்ஸ் தான். ஸோ நிறைய டைல்ஸ் வந்து போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ செட் ஆனாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்க மாட்டேங்குதுங்க. ஸோ இது வந்து கடைசியில் கேஜியில் தான் செட் ஆச்சு. ஸோ இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎம் பிராண்ட் ஸ்விட்சஸ் தான் எல்லாம் போட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்னிக்கான ப்ரொவிஷன் ஒன்று வச்சுருக்கோம் ஸ்விட்சுக்கு. ஸோ அதோட ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. ஸோ ப்ளக் பாயிண்ட் வந்து இங்கே போட்டிருக்கு. சிம்னி இன்சுலேஷன் இன்னும் வரல. ஸோ வந்தோடனே அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எங்களோட புது கிச்சன் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸ் போட வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதை வந்து அப்படியே பெண்டிங் விட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த கிச்சன் ரெனோவேஷன் பற்றி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.